Okay, start பண்ணுறேன். The latest PDF அனுப்பிச்சுடுறேன் அப்புறமா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எம்சிக்யூலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, the following are poor prognostic variant of the PTC except tall cell diffuse sclerosing hobnail follicular variant of the PTC. ஓகே, இதில் வந்து அந்த ஃபாலிகுலர் வேரியன்ட் FVPTC அது வந்து போர் கிடையாது. டால் செல் ஹாப்னைல டிஃப்யூஸ் ஸ்க்ளரோசிங் இது மூணு தான் போர் ப்ரோக்னோசிஸ். சாபியில் அந்த டால் செல் மட்டும் தான் கொடுத்துருந்தான். இதுவும் சாபியில் தான் இருக்குது வேறு பேஜில். ஓகே, டிஃப்யூஸ் ஸ்க்ளரோசிங், இன்னொன்று வந்து ஹாப்னைல். ஸோ நியூக்ளியர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த PTC வித் மினிமல் பேப்பிலே prognosis similar to the classical PTC, non-invasive follicular thyroid neoplasm with papillary-like nuclear feature. இது வந்து ஒரு encapsulated variant of the FVPTC. அதான் சொன்னேன், இது வந்து capsule இருக்கும் இதில். ஸோ டால் செல், டிஃப்யூஸ் ஸ்க்ளரோசிங், ஹாப்னைல் அண்ட் காலம்னார் ஆர் த ஸோ 4 போர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகே, டால் செல், டிஃப்யூஸ் ஸ்க்ளரோசிங், ஹாப்னைல், அப்புறம் வந்து காலம்னார். ஸோ கிளாசிக்கல் பிடிசியில் வந்து நியூக்ளியர் க்ரூஸ் இருக்கும், சூடோ இன்க்ளூஷன்ஸ் இருக்கும், பேப்புலரி ஆர்கிடெக்சர் இருக்கும், சமமா பாடிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து கேட்பாங்க எந்த கார்சினோமா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஜெனட்டிக்ஸ் ஆஃப் த பிடிசி. ஷார்ட் லேட்டன்சி அக்ரெசிவ் பேப்புலரி கேன்சர் இஸ் அசோசியேட்டட் வித் ரெட் PTC3 ஆன்கோஜின் சொன்னேன். லெஸ் அக்ரெசிவ் வந்து PTC1. ஸோ ரெட் PTC அசோசியேட்டட் வித் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அண்ட் அக்ரெசிவ் டைப் ஆஃப் த PTC. ஸோ ரேடியேஷன் இன்டியூஸ்ட் வந்து இந்த இமீடியேட்டர் தான். ஸோ மோஸ்ட் காமன் மியூட்டேஷன் இஸ் V600E BRAF in PTC. இது மெலனோமா மாதிரி தான். ஸோ NRAS மியூட்டேஷன் கேன் டிஃபரன்ஷியேட் ஃபாலிகுலர் அடினோமா ஃப்ரம் த கார்சினோமா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, NRAS mutations can differentiate follicular adenoma from carcinoma. அடுத்து papillary microcarcinoma, அதாவது PTC less than 1 centimeter found in 10% of the benign thyroid resection, not associated with the adverse outcome including recurrence or non-survival. So next MCQ கொடுத்துருவோம். 60-year-old 6 centimeter mass in the left thyroid, history of long-standing goiter. The images are given above. Okay, CT scan, ultrasound, the skull metastasis கொடுத்துருக்கு. What is the likely diagnosis? Follicular carcinoma of the thyroid. So follicular carcinoma of the thyroid வந்து incidence in older age with bone metastasis. Second most common இதுதான். So history of long standing goiter இருக்கும். அடுத்து most common thyroid carcinoma in endemic ஏரியாவும் இதுதான். sufficient ஏரியாவில் PTC வரும். அப்புறம் வந்து ஃபீமேல் ப்ரிபாண்டரன்ஸ் இருக்கும். கேப்சுலார் வாஸ்குலார் இன்வேஷன் இருக்கும். மோஸ்ட் காமன் வந்து ஹெமட்டோஜினஸ் மெட்டாஸ்டசிஸ், வெரி லெஸ் பர்சன்டேஜ் தான் வந்து லிம்ஃப் நோட்ஸ் வழியா போகும். ஓகே, மோஸ்ட் காமன் சைட் வந்து லங்கு, போனு. அப்புறம் ஹல்தில் செல் வேரியன்ட்ல ஆக்சிஃபில் செல்ஸ் இருக்கும். 20% லிம்ஃபேட்டிக் மெட்டாஸ்டசிஸ். இதெல்லாம் தான் சொன்னேன். கேப்சுலேட்டடு லோ ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அவிடிட்டி, அப்புறம் ஈஸ்னோஃபிலிக் சைட்டோபிளாசம் டியூ டு இன்க்ரீஸ்டு மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதுதான் ஹாஃப் செல் வேரியன்ட். அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல, குட்டாம்பக்குள்ள வேணும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹர்த்தில் செல், ரேர் வேரியன்ட் ஆஃப் ஃபாலிகுலர் இன் விச் ஆக்சிபிள் செல் ப்ரிடாமினன்ட், புவர் ப்ரோக்னோசிஸ், நாட் தட் அயோடின் அவிடு. ஸோ ஹர்த்தில் செல் கார்சினோமா எதனால வரும்னா மைட்டோகாண்ட்ரியல் DNA ஆல்டரேஷன். ஓகே, மைட்டோகாண்ட்ரியல் DNA ஆல்டரேஷன். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த தைராய்டு மெலிக்னன்சி, ஐடென்டிஃபை த ராங் மேட்ச் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் கார்ட்னர் சிண்ட்ரோம்ல PTC, கவுடன் சிண்ட்ரோம்ல நம்ம பார்த்தோம் FTC தான் மெயினா. அப்புறம் ஒபிசிட்டி வந்து அக்ரெசிவ் PTC, அப்புறம் சிங்கிள் செஸ்ட் எக்ஸ்ரே டோஸ் வந்து PTC இன் சில்ட்ரன். ஓகே, ஸோ இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்பயே பார்த்தோம் வந்து லெஸ் தேன் 5 இயர்ஸ்ல எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ கவுடன் சிண்ட்ரோம், கவுடன் சிண்ட்ரோம் வந்து FTC வரும். கார்ட்னர்ல PTC, வெர்னரு, கார்னிஸ் காம்ப்ளெக்ஸ் இதுல எல்லாம் ரெண்டுமே வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஒபிசிட்டியில வந்து பேப்புலரி தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா இட் இஸ் அக்ரெசிவ் வேரியன்ட். ஆல்சோ இன் non-MTC ஃபெமிலியல், நான் மெடிலரி ஃபெமிலியல் தைராய்டு கேன்சர்லையும் இது வந்து அக்ரெசிவா இருக்கும். ஸோ சில்ட்ரன் அடலசன்ஸ்ல லோ டோஸ் ஈக்குவல் டு செஸ்ட் எக்ஸ்ரே டோஸ் போட்டாலே போதும், PTC வந்துடும். ஸோ டிகார்போமோ டைஃபினைல் ஈத்தர் அண்ட் இட்ஸ் அண்ட் ட்ரிஸ் பாஸ்பேட், ட்ரிஸ் 2-chloroethyl phosphate, ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ், அது வந்து PTC, இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல எல்லாம் யூஸ் பண்றது. ஸோ அதுக்கு வந்து PTC காஸ் பண்ணும். ஸோ ஸ்டேஜிங் வந்து அவங்க கொடுக்கல, இது படிச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர் வந்து ஏஜ் தான். ஸோ பேஷண்ட் வந்து லெஸ் தேன் 55 இயர்ஸ்ல இருந்தாலே நம்ம 2 ஸ்டேஜ் தான் பாசிபிள். ஒன்று வந்து ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2. அதாவது மெட்டாஸ்டாசிஸ் இருந்தால் ஸ்டேஜ் 2, மெட்டாஸ்டாசிஸ் இல்லைன்னா ஸ்டேஜ் 1. ஸோ 55 இயர்ஸ் அண்ட் ஓல்டரா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ முன்னாடி T ஸ்டேஜிங் பார்த்துடலாம். T ஸ்டேஜிங்ல T1A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 centimeter பேப்புலரி மைக்ரோ கார்சினோமா.
T1B வந்து 1 to 2 centimeter. ஸோ T1 நாலே less than 2 centimeter, அதை ரெண்டா ஏபின்னு பிடிச்சிக்கிறீங்க. T2 வந்து 2 to 4 centimeter, T3A வந்து more than 4 centimeter, T3B ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ, இந்த கிராஸ் ஸ்ட்ராப் மசில் இன்வேஷன், இது ரிப்பீட்டடா கேட்கறது. T3B. அடுத்து என் ஸ்டேஜிங். என் ஸ்டேஜிங்ல வந்து N0A, one or more cytological or histologically confirmed benign lymph node na N0A. N0லயே அதுல A B இருக்கு. benign கன்ஃபார்ம் பண்ணா N0A. no radiological or clinical evidence of roco-regional lymph node metastasis na N0B. Okay, so N1A metastasis to level 6 or 7. N1B வந்து metastasis to unilateral, bilateral or contralateral lateral neck lymph nodes. That is 1, 2, 3, 4, 5 or retropharyngeal lymph nodes. அதெல்லாம் N1B. So staging பார்த்தனா T1 இருந்தாலே stage 1. Okay, அடுத்து T3N வரைக்கும் அது வந்து stage 2 இருக்கும். Stage 3ல வந்து T4A. T4A என்னன்னு கொடுக்கல. T4A இந்த கொடுத்துருக்கானே சாஃப்ட் டிஷ்யூ, RLN, லாரிங்ஸ், ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ், இதெல்லாம் T4A. ஸோ T4B இருந்தா ஸ்டேஜ் 4A, அதாவது ப்ரீவெர்டெப்ரல் ஃபேஷியா, கெரோட்டிடு, மீடியாஸ்டினல் வெசல்ஸ் அதெல்லாம். ஸோ மெட்டாஸ்டாசிஸ் இருந்தாலே சார், அதாவது ரிசெக்டபிள், நான் ரிசெக்டபிள். T4A வந்து ரிசெக்டபிள், T4B வந்து நான் ரிசெக்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ஸ்ட்ராப் மசில்ஸ் மட்டும் T3க்கு போயிடும். ஓகே, அடுத்து 4A 4B, அடுத்து M1. இதுல வந்து ஆக்சுவலா பின்னாடி கொடுத்துருக்காரான்னு தெரியல. இந்த அனபிளாஸ்டிக் வேரியன்ட் இருக்குல்ல, அனபிளாஸ்டிக் வேரியன்ட் மட்டும் 4Cல போடுவாங்க மெட்டாஸ்டாசிஸ் வந்தா. So all of the following are indications for the thyroidectomy versus lobectomy for differentiated thyroid cancer except gross extrathyroid extension, distant metastasis, familial non-medullary carcinoma, aggressive type இருக்கும். அடுத்து நோடல் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ நோட் மெட்டாஸ்டாசிஸ் வந்து இருந்தா நம்ம வந்து தைராய்டெக்டமி பண்ண தேவையில்லை. ஓகே, லோபெக்டமி பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் நான் ஆப்ரேட்டிவ் சர்வைலன்ஸ் ஃபார் டிடிசி லெஸ் தேன், அதான் அந்த மைக்ரோ பேப்பிலரிக்கு சர்வைலன்ஸ் பண்ணால் போதும். டிடிசி 1 இப்போ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து லோபெக்டமி பண்ணால் போதும், அதாவது T1Aக்கு. அடுத்து நோடல் மெட்டாஸ்டாசிஸ் ஆர் இண்டிகேஷன்ஸ் ஃபார் நோட் டிசெக்ஷன், நாட் ஃபார் டோட்டல் தைராய்டெக்டமி. ஸோ எல்லா டோட்டல் தைராய்டெக்டமி டியூமர்னாலே டோட்டல் தைராய்டெக்டமி பண்ணுவோம். ரொட்டீன் நெக் டிசெக்ஷன் வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ ப்ரொஃபைலாக்டிக் சென்ட்ரல் நெக் டிசெக்ஷன் வந்து எப்போ பண்ணணும்னா T3 T4 டிசீஸ் இல்லைனா லேட்ரல் நெக் நோடு ஏதாவது பாசிட்டிவா இருந்தா அப்படிதான் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைலாக்டிக் சென்ட்ரல் நோட் டிசெக்ஷன் பண்ணணும். அடுத்து டோட்டல் தைராய்டெக்டமி யாருக்கெல்லாம் பண்றாங்கன்னா, ஸோ கிராஸ் எக்ஸ்ட்ராடைடல் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஸ்ட்ராப் மசில் T3 டியூமர்ஸ்க்கு. அடுத்து சைஸ் மோர் தேன் 4 சென்டிமீட்டர், மோர் தேன் 4 சென்டிமீட்டர்னா T3A. ஓகே, T3A T3B, அப்புறம் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டாசிஸ், அப்புறம் ஃபெமிலியல் நான் மெடிலரி கார்சினோமா, ரேடியேஷன் இன்டியூஸ்ட் கேன்சர், மல்டிஃபோக்கல் ஆர் பைலாட்ரல் டிடிசி, இதெல்லாம் வந்து இண்டிகேஷன்ஸ் ஃபார் டோட்டல் தைராய்டெக்டமி. ஸோ ஃபால்ஸ் அபவுட் த அட்ஜுவன்ட் தெரப்பி ஆஃப்டர் தைராய்டெக்டமி ஃபார் டிடிசி. So high risk DTC, PSH is kept suppressed less than 0.1 million units per ml. அடுத்து TSH level for radioactive iodine scan or ablation must be 30. ஸோ இதான் சொன்னேன், கார்சினோமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து TSH வந்து ரொம்ப சப்ரஸ்டா வச்சிருக்கணும். ரேடியோ ஆக்டிவ் அயோடின் பண்ண போறோம் அப்படின்னா TSH லெவலில் வந்து அதிகமாக வச்சுக்கணும், 30 கிட்ட வச்சுக்கணும். ஸோ அடுத்து ரெம்னன்ட் அப்லேஷன் டோஸ் ஆஃப் 131 is 100, அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 30 to 50 மைக்ரோ மில்லிக்யூரி கொடுத்தா போதும். ஓகே, மேக்ஸிமம் கியூமுலேட்டிவ் டோஸ் ஆஃப் அயோடின் 131 இஸ் அபவுட் த 600 மில்லிக்யூரி. ஸோ ரெம்னன்ட் அப்லேஷன் இருந்துச்சுன்னா 30 to 50 மில்லிக்யூரி யூஸ்வலி ஃபார் த இன்டர்மீடியட் அண்ட் ஹை ரிஸ்க் டிடிசி. ஸோ ஹை ரிஸ்க் டிடிசினா என்னென்னா பிடிசி, எஃப்டிசி, அர்த்தல் செல் கார்சினோமா எல்லாம். ஸோ ட்ரீட்மெண்ட் டோசஸ் ஆர் இன் த ரேஞ்ச் ஆஃப் 100 to 150 மில்லிக்யூரி. ஸோ ரெம்னன்ட் அப்ளைட் பண்றோம்னா 30 to 50. ஆனால் ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் டோஸ் வந்து 100 to 150. TSH லெவல் மோர் தேன் 30 வைக்கணும், அது பார்த்தோம். அடுத்து கியூமுலேட்டிவ் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 இருக்கும். ஸோ இது எல்லாமே அயோடின் 131 தான் ட்ரீட்மெண்ட்னால. ஸோ அடுத்து TSH சப்ரஷன் வந்து ஹை ரிஸ்க் கேஸ்ல லெஸ் தேன் 0.1 வரைக்கும் சப்ரஸ் பண்ணும். லோ ரிஸ்க் டிசீஸ்ல லெஸ் தேன் 0.5, அதாவது 0.1 to 0.5 சப்ரஸ் பண்ணா போதும். ஸோ அடுத்து ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்லேஷன் பற்றி சொல்றான். ஸோ இப்போ என்னெல்லாம் இருந்தால் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்லேஷன். ஸோ அதில் டோட்டல் தைராய்டெக்டமியில் வந்து 2 பாயிண்ட் வந்துருது, டியூமர் மோர் தேன் 4 சென்டிமீட்டர், அப்புறம் எக்ஸ்ட்ரா தைராய்டல் எக்ஸ்டென்ஷன் அது வந்துருது. ஸோ அதை தவிர வந்து
டோட்டல் தைராய்டெமில வந்து அதுலேயும் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் இருந்துச்சா, ஸோ இதுலேயும் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் இருந்தாலும் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்ளேஷன் கொடுக்கணும். அப்புறம் அது தவிர எக்ஸ்ட்ராவாக வந்து பல்கி நோட்ஸ் ஆர் மோர் தேன் 5 நோட்ஸ் பாசிட்டிவ் அதில் கொடுக்கணும். அப்புறம் வந்து டிஸ்டன்ட் அன்ஸ்டிமுலேட்டட் தைரோகுளோபுலின், அதாவது தைரோகுளோபுலின் லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மோர் தேன் 5 to 10 நானோகிராம் per ml. ஸோ இதெல்லாம் இருந்தால் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்ளேஷன் வந்து பண்ணணும். ஸோ எப்போ அவாய்ட் பண்ணலாம் போஸ்ட் ஆப் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்ளேஷன்னா எல்லாமே இருக்கணும். ஆல் த அபவ் ஆர் ட்ரூ. ஓகே, ஸோ இது கிளாசிக்கலாக இருக்கணும், கிளாசிக்கல் பிடிசியா இருக்கணும், T1 இருக்கணும், இன்ட்ரா தைராய்டலா இருக்கணும், யூனிஃபோக்கலா இருக்கணும். மல்டிஃபோக்கலா இருந்துச்சுன்னா எல்லா ஃபோக்கையும் லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். அன்ஸ்டிமுலேட்டட் தைரோகுளோபுலின் வந்து லெஸ் தேன் 1 mg/ml இருக்கணும். அப்புறம் நோ ஆன்டி தைரோகுளோபுலின் ஆன்டிபாடி. ஸோ இந்த எல்லா கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம வந்து போஸ்ட் ஆப் ஆர்ஏஐ அப்ளேஷனை அவாய்ட் பண்ணலாம். ஸோ செலக்டிவ் யூஸ் வந்து இதுல எல்லாம், ஸோ ஹை ஹிஸ்டாலஜி, லிம்ஃபேட்டிக் இன்வேஷன், நோட்ஸ் லெஸ் தேன் 5 நோடு, மல்டிஃபோக்கல் 1 ஃபோக்கஸ் மோர் தேன் 1 சென்டிமீட்டர். ஸோ பார்டர் லைன் கிரைட்டீரியா மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் கன்ஃபியூஷனாக இருக்க ஸ்டேஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் செலக்டிவ் யூசேஜ். ஸோ அடுத்து TSH ஆர் தைரோகுளோபுலின் சப்ரஷன். ஸோ ஹை ரிஸ்க் பேஷன்ட் லெஸ் தேன் 0.1, இன்டர்மீடியட் ரிஸ்க்ல 0.1 to 0.5, லோ ரிஸ்க் டிசீஸ்ல வந்து 0.5 to 2. ஓகே, இதுதான் வந்து TSH சப்ரஷன் லெவல். So maintain post-operative serum thyroglobulin level. Unstimulated level should be less than 0.5 ng/ml. Measure anti-thyroglobulin antibodies that suppress the TG levels. So 25% incidence இருக்கு anti-thyroglobulin antibody in DTC and 10% in the general population. So stimulated TG levels must be less than the 2 ng/ml. Okay. Unstimulated na less than 0.5, stimulated na it should be less than 2. TSH வந்து எப்படி பார்த்தாலும் less than 2 தான் இருக்கணும். low risk na 0.5 to 2, அது high risk na less than 0.1. இந்த ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து false about the medullary thyroid cancer is most common mutation is found in the codon 634. True statement. அடுத்து FNAC demonstrates presence of the amyloid stroma. Correct. அடுத்து central node dissection is always done in clinical MTC. Correct. அப்புறம் mutation in the codon A883F needs prophylactic thyroidectomy at the age of 1 year. ஸோ அது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த A883 இது வந்து இன்னொரு சாப்டர்லயும் வரும், இந்த மென் சாப்டர்லயும் இந்த இதே லைன் இருக்கும். ஓகே, ஸோ 883F மியூட்டேஷன், 634 மியூட்டேஷன் அதெல்லாம் இருந்தா வந்து ஹை ரிஸ்க். ஓகே, ஸோ இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து நீட் டோட்டல் தைராய்டெக்டமி அட் 5 years. அடுத்து M918 இருக்கு. இந்த M918 வந்து மென் 2B அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் கேட்டகரி. அவங்களுக்குலாம் வந்து ப்ரொஃபைலாக்டிக் தைராய்டெக்டமி ஷுட் பி டன் லெஸ் தேன் 1 year. ஸோ 3 நம்பர் நீ வச்சுக்கோங்க, 883, 634, அப்புறம் 918. ஓகே, ஸோ ஆல் அதர் மியூட்டேஷன்ஸ் ஆர் மாடரேட் ரிஸ்க் மியூட்டேஷன்ஸ் இன் MTC. டோட்டல் தைராய்டெக்டமி வென் சீரம் கால்சிட்டோனின் இஸ் எலிவேட்டட். ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து மாடரேட் ரிஸ்க்கு நம்ம சர்வைலன்ஸ் பண்ணணும். கால்சிட்டோனின் ரைஸ் ஆச்சுன்னா டோட்டல் தைராய்டெக்டமி பண்ணணும். ஸோ அடுத்து ஃபெமிலியல் கேசஸ் வந்து 25%, 50% வந்து presence with the neck mass either as primary or because of the lymph node. அடுத்து ஸ்பொராடிக் கேசஸ் வந்து யூனிலோக்கலா இருக்கும், யூனிஃபோக்கலா இருக்கும். மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் காமனா இந்த சூப்ரோலேட்ரல் ரீஜன்ல தான் வரும். 50% ஆஃப் சொமேட்டிக் ரெட் மியூட்டேஷன் இந்த ஸ்பொராடிக் கேசஸ். அடுத்து ஃபெமிலியல்ல வந்து மல்டிஃபோக்கலா இருக்கும். ஸோ ஸ்பொராடிக் யூனிஃபோக்கல், ஃபெமிலியல் மல்டிஃபோக்கல். அடுத்து ரெய்ஸ்டு கால்சிட்டோனின் அதிகமா இருக்கனால டயரியா, ஃபிளஷிங், வெயிட் லாஸ்லாம் வரும். ஆக்சுவலா பெய்லியில வந்து இந்த டயரியா இஸ் பிகாஸ் ஆஃப் வாசோ இன்டெஸ்டினல் பெப்டைட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ டயரியா, ஃபிளஷிங், வெயிட் லாஸ் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பேரானியோபிளாஸ்டிக், அப்புறம் CEAவும் எலிவேட்டடா இருக்கும். இதில் கொடுத்துருக்காரான்னு தெரியல, CEA லெவலும் எலிவேட் ஆயிருக்கும். ஸோ பேரானியோபிளாஸ்டிக் குஷிங்ஸ் ஆர் கார்சினாய்டு சிண்ட்ரோமோட அசோசியேட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து மெடுலரி தைராய்டு கேன்சர் சென்ட்ரல் நெக் டிசெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டன் டியூ டு 70% risk of node metastasis. Calcitonin washout on FNAC accuracy is 98%. So prophylactic contralateral lateral neck dissection is done if calcitonin is 200 picogram per ml. Okay, so இது இந்த கட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். calcitonin more than எப்படி prophylactic central neck dissection பண்றோம், more than 200 இருந்தா contralateral lateral neck dissection நம்ம பண்ணணும் prophylactically. more than 500 இருந்தா it indicates the distant metastasis. அடுத்து 25% cases are the familial. முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன் 25% familial. அடுத்து
calcitonin doubling time less than 6 months is associated with a 5-year survival rate of 25%. 92% doubling time is more than or equal to 6 months. So என்னன்னா இன்ஃபரன்ஸ் என்னன்னா less than 6 months குள்ளே அந்த calcitonin elevate double ஆயிடுச்சுன்னா அது வந்து poor prognosis. More than or equal to 6 monthsனா drastically prognosis வந்து குட்டா இருக்கு. ஸோ ஃபாலோ அப் கால்சிட்டோனின் வந்து மோர் தேன் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கால்சிட்டோனின் லெவல் வந்து மோர் தேன் 150க்கு மேல போச்சுன்னா நம்ம வந்து டிஸ்டன்ட் மெட்டாஸ்டசிஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட் காமன் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டசிஸ் வந்து லிவர். ஓகே, ஸ்வாட்ஸ்ல கொடுத்துருக்கான். ஓகே, மெடுலரி தைராய்டு கேன்சருக்கு ஹெச்பியில் அமைலாய்ட் டெபாசிட் அண்ட் கால்சிட்டோனின் ஸ்டெயினிங் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ராங் மேட்ச் இந்த தைராய்டு கேன்சர் தெரப்பி லென்வாட்டினிப் என்விசி. ஸோ லென்வாட்டினிப் வந்து பார்த்தோன்னா டிடிசி கொடுக்குற ஒரு கீமோதெரப்பி ஏஜென்ட். ஓகே, ரேடியோ ஆக்டிவ் அயோடின் ரெஃப்ராக்டரி கேசஸ்ல கொடுக்குறது லென்வாட்டினிப். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ராங்கு. ஸோ அடுத்து செலுமிட்டினிப். செலுமிட்டினிப் வந்து ரீடிஃபரன்ஷியேட்டட் தெரப்பி இன் ஆர்ஐஐ ரிஃப்ராக்டரி டிடிசி. அடுத்து வண்டிடானிப். வண்டிடானிப் வந்து ஆர்ஐஐ ரிஃப்ராக்டரி டிடிசி கொடுக்கலாம். வண்டிடானிப் லென்வாட்டினிப் அடுத்து செலுமிட்டினிப் எல்லாமே ரிஃப்ராக்டரி கேசஸ் தான், ஆர்ஐஐ ரிஃப்ராக்டரி கேசஸ்ல. அடுத்து ட்ரமிட்டினிப் வந்து இஸ் கம்பைன்ட் வித் டெப்ராஃபெனிப் இன் பிராஃப் V600U அனப்ளாஸ்டிக் தைராய்டு கார்சினோமா. ஓகே, சோ இது ஒரு எம்சிவில ட்ரையல் சொல்லுங்க, என்ன ட்ரையல்னு? எந்த ட்ரையல்? இந்த டாபராஃபெனிப் பிளஸ் ட்ரமிட்டினிப் வந்து காம்பி ஏடி ஆப்ஷன் கொடுத்தா ஞாபகம் வரும். ஸோ ட்ரமிட்டினிப் வித் டாபராஃபெனிப் தான் அந்த காம்பி ஏடி ட்ரையல். ஓகே, ஸோ மற்ற 3 ட்ரக் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ரிஃப்ராக்டரி டிடிசி தான். ஓகே, லென்வாட்டினிப், செலுமேட்டினிப், வண்டிட்டினிப். ஸோ அதே தான் கீழேயும் கொடுத்துருக்கான். சொராஃபினிப் எது கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரக் ஃபார் அட்வான்ஸ்டு டிஃபரன்ஷியேட்டட் எம்டிசி கிடையாது, டிடிசி அட்வான்ஸ்டு டிடிசிக்கு சொராஃபினிப் யூஸ் பண்ணலாம். அப்புறம் டாபராஃபினிப், ட்ரமிட்டினிப் 80% ஃபர்ஸ்ட் 1 year சர்வைவல் ரேட் இன் அட்வான்ஸ்டு ஏடிசி வித் பிராஃப் V600E மியூட்டேஷன். அடுத்து செலுமிட்டினிப் வந்து ரீடிஃபரன்ஷியேஷன் தெரப்பி இன் ஆர்ஐஏ ரிஃப்ராக்டரி கேசஸ். அந்த ரீடிஃபரன்சியேஷன் வார்த்தை ஞாபகம் செலுமிட்டினிப்க்கு. அடுத்து எம்டார் இனிபிட்டார் எவரோலிமஸ் வந்து டிடிசி ஏடிசி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது PK3 AKT பார்த்து வந்து இனிபிட் பண்ணும். அடுத்து PD1 இன்ஹிபிட்டர்ஸ். PD1 வந்து டி செல்ஸ்ல இருக்கும் பார்த்தோம். பெம்ரோலிசுமேப், ஸ்பார்டாலிசுமேப், பெம்ரோலிசுமேப் நிவோலுமேப் தெரியும், ஸ்பார்டன்ஸ் ஞாபகம். ஸ்பார்டாலிசுமேப்பும் PD1 இன்ஹிபிட்டர். ஓகே, நாட் PD1 லைகாண்ட் இன்ஹிபிட்டர். அடுத்து ஸோ இந்த டயக்ராம் தான், இந்த டயக்ராம்ல தான் இந்த எம்சிக்யூலாம் எடுத்திருக்காரு. ஓகே, இது ரொம்ப குழப்பம் அந்த டயக்ராம் பார்த்தா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கலாம். பிராஃப் V600னா டாபராஃபெனிப், பெம்ராஃபெனிப். எம்இகே இன்ஹிபிட்டர்ஸ் தான் இந்த ட்ரமிட்டினிப், செலுமிட்டினிப், டினிப்னு முடியறதெல்லாம் எம்இகே இன்ஹிபிட்டர்ஸ். அடுத்து இந்த எம்இடி இன்ஹிபிட்டர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, கபோசாட்டினிப் வந்து மெட் இன்ஹிபிட்டர். அடுத்து FGF, இந்த லென்வாட்டினிப் வந்து FGFR இன்ஹிபிட்டர். வண்டிடானிப் வந்து EGFR இன்ஹிபிட்டர். அடுத்து எம்டார் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல VEGFR வந்து சொராஃபினிப், சுனிட்டினிப் அதெல்லாம் VEGFR இன்ஹிபிட்டர். அடுத்து பசோபானிப், ஆக்சிட்டினிப் அதுவும் VEGFR மட்டும்தான். ஓகே, இதுல புதுசா இருக்கிறது வந்து இந்த லென்வாட்டினிப் வந்து FGFR இருக்கு. ஓகே, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, எங்கேயாவது கேட்டா கேட்பான். பிரஸ்ட் தைராய்டுல அந்த நியூ ட்ரக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க மோஸ்டா. ஓகே, இந்த ஃப்ளோ இந்த டயக்ராம் வேற இருக்கிறதுனால இதை கேட்கலாம். ஓகே, கபோசாட்டினிப் வந்து மெட்டு. நெக்ஸ்ட் அனப்ளாஸ்டிக் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் தைராய்டு கேன்சர். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ் டினோவா ஆர் டிஃபரன்சியேஷன். எப்படி டினோவாவும் அரைஸ் ஆகலாம், இல்லைன்னா டிடிஃபரன்சியேஷன் ஆஃப் PTCனாலையும் வரலாம். ஸோ பயாப்சி இஸ் கிரிட்டிக்கல் டு ரூல் அவுட் த தைராய்டு லிம்போமா. ட்ரீட்மெண்ட் இஸ் கான்ட்ராவர்ஷியல். மோஸ்ட் பேஷண்ட் டை வித்தின் 6 months. மோஸ்ட் காமன் மெட்டாஸ்டாசிஸ் வந்து லங்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ்லேயே டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா எதுவுமே பண்ணக்கூடாது, அவன் செத்து போன்னு விட்டுறணும். ப்ரீவியஸா டயக்னோஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து பயாப்சி பண்ணணும், இந்த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ்டமெக்டமி. ஓகே, இதான் பெய்லியில கொடுத்துருக்கான். ஸோ P53 மியூட்டேஷன்ஸ் ஆர் காமன் 55%. ஸோ இது வந்து ஒரு எம்சிக்கு கேட்டிருந்தேன் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல. அனப்ளாஸ்டிக்கு என்ன ட்ரக் கீமோதெரப்பி ட்ரக்னா டாக்ஸோரிபிசின். ஓகே, டாக்ஸோரிபிசின் வந்து அனப்ளாஸ்டிக் ஒர்க் பண்ணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் தைராய்டு டிஷ்யூ லெஃப்ட் இன் த நியர் டோட்டல் தைராய்டெக்டமி.
ஸோ நியர் டோட்டல்ல எவ்வளோனா மொத்தமாகவே 2 கிராம் தான் விடுவோம். ஸோ 1 கிராம் ஆன் ஈச் சைடு இஸ் லெஃப்ட். ஓகே, ஸோ அடுத்து சப்டோட்டல் தான் வந்து 8 கிராம் ஆன் ஈச் சைடு, சபிஸ்டன் வந்து 3 to 5 கிராம் கொடுத்துருக்கான். டன்ஹில் ப்ரொசீஜர் வந்து நியர் டோட்டல் தைராய்டெக்டமி. ஓகே, கம்ப்ளீட் ரிசெக்ஷன் அஃபெக்டட் சைடு வித் சப்டோட்டல் ரிசெக்ஷன் அந்த ஆப்போசிட் சைடு, அதான் நியர் டோட்டல். ஸோ அடுத்து ஏவாஸ்குலர் ஸ்பேஸ் பிட்வீன் த மீடியல் சுப்பீரியர் போல் அந்த கிரிக்கோதைராய்டு மசில், திஸ் கால்ட் அஸ் த ஸ்பேஸ் ஆஃப் ரீவிஸ். ஓகே, இது சாபில இருக்கு. ஓகே, மீடியல் சுப்பீரியல் போலுக்கும் கிரிக்கோதைராய்டு மசிலுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் ஆஃப் ரீவிஸ். இங்கே தான் சுப்பீரியர் போல் வெசல் டிசெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டாங்க இப்போ. ஸோ மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் தைராய்டெக்டமி என்னன்னு பார்த்தோன்னா ஹைப்போபேராதைராய்டிசம் தான். ஓகே, அடுத்து இதுல வந்து டெம்பரரி பர்மனன்ட் இருக்கும். டெம்பரரி தான் மோர் காமன், ரிசால்வ்ஸ் இன் 6 months. ஸோ பேராதைராய்ட் டிஷ்யூ ஆட்டோஃப்ளூரசன்ஸ் இன் NIR, நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியா, NIR நியர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அது வேவ் லென்த் வந்து 285. ஸோ வித் அண்ட் வித்தவுட் ICG கிவன் IV. ஸோ தேவைன்னா நம்ம இண்டோசைனின்கிரியை கூட ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிகரண்ட் நர்வ் பால்சி அண்ட் டெம்பரரி பர்மனன்ட் இருக்கு. ஸோ அதில் டெம்பரரி தான் மோஸ்ட் காமன், பெர்மனன்ட் வந்து ரொம்ப ரேரு. ஸோ இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நர்வ் மானிட்டரிங் அதெல்லாம் பெய்லியோடது. இன்டர்மிட்டன்ட் இருக்கும், கண்டினியூஸ் இருக்கும். கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்து நோ ப்ரூவன் பெனிஃபிட் இந்த மெட்டா அனாலிசிஸ், அந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். ஓகே, ஆனால் கண்டினியூஸ் தான் பெஸ்ட், நம்ம ட்ராக்ஷன் பண்ணாலே தெரிஞ்சிடும். இன்டர்மிட்டன்ட்ல வந்து வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இன்டர்மிட்டன்ட் வேகல்ஸ் ஆர் ரிகரண்ட் ரேஞ்ச் சொல்யூஷன். அப்புறம் எண்டோட்ரெக்கியல் எலக்ட்ரோட் நியர் த ஓக்கல் கார்டு அங்கெல்லாம் வைக்கலாம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ரீஆப்ரேட்டிவ் சர்ஜரி, மெலிக்னன்சி சர்ஜரி, சப்ஸ்டர்னல் கைட்டர், தைரோடாக்சிகோசிஸ் அதுலாம். ஸோ ரிடக்ஷன் இந்த ரிஸ்க் ஆஃப் த பைலேட்ரல் RLN இன்ஜுரி. ஸோ அடுத்து நெக் ஹெமட்டோமா வந்து வெரி லெஸ் தேன் 1% தான். மோஸ்ட் காமன் இந்த ஃபர்ஸ்ட் 6 hours, 20% கேசஸ் அக்கர்ஸ் பிட்வீன் 6 to 24 hours. ஸோ ரிமோட் அப்ரோச்சஸ் தான் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ டிரான்ஸ் ஆக்சிலரி அப்ரோச், அதாவது ரோபாட்டிக். இது பேர் வந்து மேக்சிமலி இன்வேசிவ்னு பெய்லியில கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ரொபாட்டிக் டிரான்ஸ் ஆக்சிலரி அப்ரோச் வந்து பேர் டிரான்ஸ் ஆக்சிலரி, ஆமா அது பேர் வந்து மேக்சிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்கான். அடுத்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணலாம். அடுத்து டொய்டிவான டிரான்ஸ் ஓரல் எண்டோஸ்கோபிக் தைராய்டெக்டமி வெஸ்டிபுலார் அப்ரோச். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர் ஃபார் தைராய்டு கார்சினோமா இஸ் ஏஜ், ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ ப்ரோக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பற்றி போயிடலாம். ஸோ ஓல்டர் பேஷண்ட் மோர் தேன் 55 years, லார்ஜ் டியூமர், எக்ஸ்ட்ரா தைராய்டல் எக்ஸ்டென்ஷன், டிஸ்டன்ட் மெட்டாஸ்டஸ் அதெல்லாம். ஸோ நோடல் மெட்ஸ் பற்றி இன் யங்கர் பேஷண்ட் நோடல் மெட்ஸ் ப்ரிடிக்ட் த ரிகரன்ஸ் பட் நாட் ஃபார் த டெத் பிகாஸ் ரிகரன்ஸ் கேன் பி சால்வேஜ்ட். In contrast, for older patient, neck metastasis, particularly in the lateral neck, are a marker of the distant metastasis in some, and therefore carry a negative prognostic implication for both recurrence and death. So younger patient la node வந்து predicts only recurrence, older la both death and recurrence. அடுத்து thyroid lymphoma with the best prognosis வந்து Malta. So thyroid lymphoma, it is very rare. So lymphocytic thyroid, it is the Hashimoto's associated 50%. Extremely radio sensitive and chemosensitive, CHOP regimen கொடுக்கணும். diffuse large B cell non-Hodgkin lymphoma தான் மோஸ்ட் காமனு. ஸோ இதை வந்து அனப்ளாஸ்டிக்ல இருந்து நம்ம பயாப்சி பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ மால்ட் லிம்ஃபோமாஸ் ஆஃப் த தைராய்டு ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்னோசிஸ், ஆல்மோஸ்ட் 100% 5 year சர்வைவல் ரேட். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு நிமிஷம், இல்ல நல்லா கவர் பண்ணிட்டான். முக்காவாசி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சஜஷன்ல இருந்து எடுத்துட்டான். நல்லா இருக்கு பட்டைய கிளப்பிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் தான் நான் அங்க சொல்லிட்டு இருந்தது, இதெல்லாம் லைட்டா பார்த்துட்டுலாம் வேகமா முடிச்சு விட்டுறேன். தைரு செக்வென்ஸ் V3 வெர்ஷன் 3 ஹர்த்தல் செல் கார்சினோமா 100%. அஃபிர்மானா என்ன? ஜீன் எக்ஸ்பிரஷன் கிளாசிஃபையர், இன்னொன்னு ஜீன் சீக்வன்ஸ் கிளாசிஃபையர். அடுத்து இந்த ACS தைராய்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த டயக்ராமும் பார்த்தாச்சு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ தைராய்டு ஸ்கோர் மோர் தேன் 7 இஸ் ஹைலி சஸ்பிஷியஸ் ஆஃப் மெலிக்னன்சி. ஸோ அந்த ஸ்கோர் வந்து அதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், தைராய்டு மோர் தேன் 7. அப்புறம் ஸோ இந்த டேப்லெட் கலமும் முடிச்சாச்சு, FNAC பார்த்தது. ஸோ அடுத்து அமியோடரோன் இன்டியூஸ் தைராய்டைட்டிஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு, தைரோடாக்சிகோசிஸ். டைப் 1 டைப் 2. டைப் 1னா வந்து ஜாட் பேஸ்டோ, டைப் 2னா டிஸ்ட்ரக்டிவ். மெடிக்கல் மேனேஜ் வந்து மெத்திமெசோல், ஸ்டீராய்டு அதெல்லாம். ஸோ அன்ரெஸ்பான்சிவ் பேஷண்ட்ல வந்து ஹை மார்டாலிட்டி இருக்கும் தைராய்டெக்டமி பண்ணா, ஆனால் வேறு வழி இல்லை, டோட்டல் தைராய்டெக்டமி தான் பண்ணணும்.
ஸோ இது வந்து பெய்லியோட டயக்ராமு. ஓகே, சாலிடு சிஸ்டிக், சாலிட்ல தான் மோர் காமன் மெலிக்னன்சி, மேல் ஃபீமேல்ல மேல்ல தான் மோர் காமன்ஸு. அப்புறம் ஐசோலேட்டட் தைராய்டு ஸ்வெல்லிங்ல இல்லை டாமினன்ட், அதுல வந்து ஐசோலேட்டட் தான் மோர் காமன். ஓகே, அடுத்து இதெல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, மற்ற எல்லா பாயிண்ட்டுமே ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் தான். எல்லாமே சப்ஸ்டன்ல கவர் பண்ணியாச்சு. சரி, ஓகே, அவ்வளவுதான். இதை நான் ஷேர் பண்றேன், ஆனா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது அனுப்பி இதுல ஃபுல்லா இந்த ஒரு பிடிஎஃப்லயே 650 பேஜ் இருக்கு, ஃபுல்லா ஆன்கோ மட்டும். பாலாஜி எடுத்தது ஒன்லி ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் பெய்லி அண்ட் சப்ஸ்டன்ஸ், இல்ல பாயிண்ட்ஸ் வாட்ஸ்ல இருந்து. இதெல்லாம் உன்ட நோட்ஸ், உன்னோட நோட்ஸ் தான்டா, நீ பிரிண்ட் அவுட் வச்சிருக்கீல்ல? ஓ அப்படியா? ஆமாமா, அதோட பிடிஎஃப் தானே, அதை தானே இவங்க கிளாஸ்ல அங்க நடத்திருப்பாங்க.